Hi friends, welcome to Sri Script channel. நம்ம 6th standard second termல இருக்கக்கூடிய 6th lesson மனித உறுப்பு மண்டலம். ஸோ அதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 வீடியோலேருந்து சுவாச மண்டலம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ சுவாச மண்டலம்னாலே தெரிஞ்சிருக்கும். சுவாசத்தில் அந்த வாயுக்கள் பரிமாற்றம் நடக்கிறது எல்லாமே வந்து சுவாச மண்டலத்தில் தான் வந்து நடக்கும். ஸோ இதை எடுத்துட்டோம்னா நாசித்துளைகள், நம்ம நாசித்துளைகள்னால் மூக்கு இருக்கு இல்லையா, அதான் நாசித்துளைகள், அடுத்து நாசிக்குழி, தொண்டை, குரல் வளை, மூச்சுக்குழல், மூச்சுக்கிளைக்குழல், அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நுரையீரல் எல்லாமே வந்து சுவாச மண்டலத்தில் தான் வரும். ஸோ இங்கே வந்து தூய்மை காற்று வந்து உள்ளிழுக்கப்பட்டு வெளியிடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நுரையீரலில் வந்து காற்றுக்கும் ரத்தத்துக்கும் இடையே வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், முக்கியமான பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். குரல் வளைமுடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அதாவது வந்து குரல் வளை மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு தான் வந்து நம்மளோட சுவாச பாதைக்குள்ளே வந்து உணவு செல்வதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அடுத்து வந்து நுரையீரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாச உறுப்புகளில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தோம்னா நுரையீரல்கள் தான். ஸோ நுரையீரல்கள் வந்து மார்பறைக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி மூச்சுக்குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சுக்குழலை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காற்றுக்குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, இது வந்து குருத்தெலும்புல வளையம் இருக்கும். ஸோ அந்த வளையங்களால் தான் வந்து தாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரல் வளை மற்றும் தொண்டையை நுரையீரல்களுடன் இணைத்து காற்று செல்வதற்கு ஏதுவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட குரல் வளையும் தொண்டையையும் வந்து நுரையீரலோட வந்து சேர்த்து இணைச்சி வந்து காற்று போகிறதுக்கு, அதாவது வந்து குரல் வளை, அதுலேருந்து தொண்டை, அங்கேருந்து மூச்சுக்கிளைக்குழல் வழியாக வந்து நுரையீரலுக்கு போகுது அப்படின்றத அப்படி சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, இது வந்து மார்பறையினுள் நுழைந்தவுடன் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு மூச்சுக்குழல் இருக்கும், அப்புறம் ரெண்டு பாட்டு அப்படி பிரியும். ஓகேவா? ஸோ இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒன் செகண்ட் இருங்க. கேன்சர். ஸோ நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூச்சுக்குழல் வந்து மார்பறையினில் வந்து நுழைஞ்ச உடனே வந்து ரெண்டு மூச்சுக்குழல், அதாவது வந்து வலது இடதாக வந்து பிரியும். இப்படி ஒரு கோடு இருக்கும், இப்படி ரெண்டாக பிரியும், அதாவது வந்து வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ அதுலேருந்து நிறைய வந்து அதாவது வந்து நுண்குழல்கள் வந்து பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிவில் இருக்கக்கூடிய நுண்காற்று பைகள், முடிவில் வந்து நுண்குழல்களாக பிரிந்து முடிவில் வந்து நுண்காற்று பையில் வந்து திறக்கும். ஸோ இந்த நுண்காற்று பைகளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்வியோலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போய் திறக்கும் அந்த நுண்குழல்கள் எல்லாமே. ஸோ நுரையீரல்களை சுற்றி வந்து 2 அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ளூரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளூரா அப்படின்ற ஒரு உரை வந்து எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரலை சுற்றி காணப்படக்கூடிய ஒரு 2 அடுக்கு படலத்துக்கு பேர் தான் வந்து ஃப்ளூரா அப்படின்னு பேர். பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வாயுக்கள் வந்து ஊடுருவல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்த நுண் காற்றுப்பைன்னு சொல்லலாம், அதில் சுற்றி இருக்கக்கூடிய மெல்லிய சுவர்கள் வழியாக தான் வந்து வாயுக்கள் வந்து உள்ளேயே போகுமா. ஸோ அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே வாங்க. ஸோ நாசிக்குழிகள் அப்படின்னா உள்ளே நுழையக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றிற்கு வந்து வெப்பத்தை வந்து கடத்துறது. ஸோ அந்த காற்றோட வெப்ப அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்போட வெப்ப அளவத்தை வந்து மாற்றி கொடுக்கறதும், ஸோ ஈரப்பத்தை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நாசிக்குழிகள் தான். ஸோ உள்ளே நுழையும் காற்றிற்கு வெப்பத்தை கடத்தல், அதன் வெப்ப அளவை உடலை வெப்ப அளவிற்கு உகந்ததாக மாற்றுவதுடன் ஈரப்பதத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ராங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. உதரவிதானம் பாருங்கள், தட்டையான அமைப்பு, பெரிய அமைப்பு. ஸோ நம்மளோட மார்பறையோட அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நுரையீரல் வந்து 2 பாகமாக வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில தான் வந்து இதயம் இருக்கும், கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதயம் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சுவாசிக்கும் போது காற்று எங்கே செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாசித்வாரத்துலேருந்து நாசிக்குழி, அங்கேருந்து தொண்டையிலேருந்து லாரிங்ஸ். ஸோ லாரிங்ஸ்னால் வந்து குரல் வளை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து மூச்சுக்குழல், அடுத்து மூச்சு கிளைக்குழல், அடுத்து நுண்கிளைக்குழல், அடுத்து காற்றுப்பைகள் ஆல்வியோலஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது. ஸோ இங்கே வந்துடும். அடுத்து வந்து சுவாச மண்டலத்தின் மூலம் நடைபெறும் வாயுக்களோட பரிமாற்றத்தில் வந்து 3 செயல்நிலைகள் இருக்காம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுவாச மண்டலத்தின் மூலம் நடைபெறும் வாயுக்களின் பரிமாற்றத்தில் வந்து 3 வேறுபட்ட செயல்நிலைகள் இருக்கும். வெளிசுவாசம், உட்சுவாசம், செல் சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளிசுவாசம்னா நார்மலாக வந்து நாசி துவாரங்கள் வந்து காற்றை வந்து உள்ளிழுக்கும். ஸோ அதாவது வந்து ஆக்சிஜனை வந்து உள்ளிழுத்து நுரையீரல்கள்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறும். ஸோ அதுதான் வந்து வெளிசுவாசம் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. ஸோ உள் சுவாசம்னா நம்ம ரத்த ஓட்ட மண்டலத்துக்குள்ளேயே நடக்கும். அது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரத்தம் இருக்கு இல்லையா, நம்ம ரத்தம் வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாக கொடுக்கும். ஸோ அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வந்து ஒரு நம்மளோட உடம்புல இருந்து வெளியேற்றும். அதான் சொல்லியிருக்காங்க. ரத்த ஓட்ட மண்டலம் வழியாக ஆக்சிஜன் உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்து செல்லப்படுது. ஸோ ரத்த சிவப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கடத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செல் சுவாசம். செல்கள் வழியாக ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடுறதா வந்து செல் சுவாசம். ஸோ 3 சுவாசம் வந்து நடக்குது. நம்மளோட சுவாச மண்டலத்தின் மூலமா வாயு பரிமாற்றம் அப்படின்றது இந்த 3 செயல்முறையில தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த வெளியிடுறோம் இல்லையா, அந்த காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதாவது வந்து கரியமில வாயு தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டம்ளரில் வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு நீர் எடுத்துகிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஸ்ட்ராவை விட்டு நம்ம உறிஞ்சினோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சுண்ணாம்பு நீர் வந்து பால் போல் மாறுமா. ஸோ அந்த பால் போல் மாறுறதுக்கு வெண்மையாக மாறும். அந்த பால் போல் வெண்மையாக அந்த சுண்ணாம்பு நீர் மாறுச்சு அப்படின்னா ஸோ நம்ம வெளியிடக்கூடிய அந்த மூச்சு காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது, அதாவது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுண்ணாம்பு நீரை பால் போன்று மாற்றுது அப்படின்னா ஸோ அது நம்மள இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறதுக்கு தான் அந்த இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிவு சொல்லியிருக்காங்க பாருங்கள், சுவாசிக்கும் போது வெளியேற்றப்பட்ட காற்றில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடை வந்து கரியமில வாயு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மனிதனோட நுரையீரலில் வந்து ஏறக்குறைய 300 மில்லியன் நுண்காற்று பைகள் இருக்குமா. அதாவது வந்து ஆல்வியோலஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் 300 இருக்குமா, 300 மில்லியன் இருக்குமா. ஸோ நம்ம கொட்டாவி விடுறோம் இல்லையா, அந்த கொட்டாவி விடுறது மூலமாக வந்து அதிக அளவு ஆக்சிஜனை வந்து உள்வாங்கிட்டு அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த ஓட்ட மண்டலம். ஸோ ரத்த ஓட்ட மண்டலம் தான் வந்து பார்க்க போகிறோம். ரத்த ஓட்ட மண்டலம்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதயம், இரத்த குழாய்கள், ரத்தம், இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கிய அமைப்புக்கு பேரு தான் வந்து இரத்த ஓட்ட மண்டலம். ஸோ இதில் ரத்த ஓட்ட மண்டலம் தெரியும், நம்மளோட சுவாச வாயுக்கள், நம்மளோட சத்து பொருட்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உணவு சத்து பொருட்கள், ஹார்மோன்கள், கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கடத்துறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரத்த ஓட்ட மண்டலம் தான் கடத்தும். ஒன்னொன்னையும் கடத்தும். அந்த இதெல்லாம் வந்து வெளியேற்றுறது வந்து கழிவு நீக்க மண்டலம் தான் வெளியேற்றும். அதே மாதிரி சுவாசத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறது வந்து சுவாச மண்டலம், அது அந்த மாதிரி தனித்தனியாக வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நமது உடம்புல இருக்கக்கூடிய சுவாச வாயுக்கள், உணவு சத்து பொருட்கள், ஹார்மோன்கள், கழிவுப் பொருட்கள், இது எல்லாத்தையுமே கடத்துறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த ஓட்ட மண்டலம் தான். அதே மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகள் இருந்துச்சுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து பாதுகாக்குதுன்னு சொன்னாலே அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளோட உடல் வெப்பநிலையை வந்து சீராக வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதயம். இதயம் வந்து மார்பறையில் 2 நுரையீரல்களுக்கு இடையே, நான் சொன்னேன் முன்னாடியே இந்த இதை பார்த்துட்டு இருக்க சொன்னேன். ஸோ இந்த 2 நுரையீரலுக்கும் இடையில தான் வந்து இதயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நுரையீரலுக்கு இடையே இருக்குது. ஸோ இதயத்தில் வந்து 4 அறைகள் இருக்குது. வலது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கிள், இடது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 அறைகள் இருக்குது. ஸோ இது வந்து இதயம் இருக்கு இல்லையா, இது வந்து 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டியம். நல்லா கேட்டுக்கோங்க. ஃப்ளூரா அப்படின்ற உரை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரலில் இருக்குது. பெரிகார்டியம் அப்படின்ற உரை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இதயத்தில் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். அதுவும் 2 சுவர்களால் ஆன பெரிகார்டியம் அப்படின்ற உரையினால தான் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட இதயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ரத்தத்தை வந்து உந்தி வெளியில், அதாவது வந்து உடம்போட பிற பாகங்களுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 4 அறைகள், இதுதான் இந்த 4 அறைகள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இரத்த குழாய்கள்னா என்னென்னா நமது உடம்புல வந்து 3 வகையான இரத்த குழாய்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமனிகள், சிரைகள், தந்துகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமனி, சிரை, தந்துகிகள் இந்த 3மே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மூடிய வலைப்பின்னல் அமைப்பை வந்து ஏற்படுத்தி ஸோ அதன் வழியாக தான் வந்து ரத்தத்தை உடம்போட பிற பாகங்களுக்கும் பிற பாகங்கள்லேருந்து இதயத்துக்கும் வந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ரத்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரத்தம் அப்படின்றது வந்து ஒரு திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரத்தத்தில் 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்மா, இன்னொன்று வந்து ரத்த சிவப்பணுக்கள். இது ஒரு திரவ இணைப்பு திசு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ரத்த சிவப்பணுக்கள்லாம் 3 வகைப்படும். ரத்த சிவப்பணு, வெள்ளணு, ரத்த தட்டுக்கள், அந்த மாதிரி 3 வகைகள் இருக்குது. பாருங்க, ரத்த சிவப்பணுக்கள் வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு மஞ்சையில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் கர்சர் வச்சிருக்க பாயிண்ட் பாருங்க. ரத்த சிவப்பணுக்கள் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு
இரும்பு மஞ்சையில தான் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு நிமிடத்துல எத்தனை தடவை வந்து நம்மளோட நாடி துடிப்பை எண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி எண்ணணும் அப்படின்னா அதனோட எண்ணிக்கை தான் நாடி துடிப்போட சராசரி துடிப்பு விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிடத்துல எத்தனை நாடி துடிப்பு அப்படின்றது தான் நாடி துடிப்போட சராசரி விகிதம். அதாவது வந்து சாதாரணமா ஒரு மனுஷன் வந்து ஓய்வு நிலையில இருக்கான் அப்படின்னா அவனோட சராசரி நாடி துடிப்பு அப்படின்றது ஒரு நிமிஷத்துல 72ல இருந்து 80 தடவை வந்து துடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல எங்க வேணாலும் நம்மளோட நாடி துடிப்பை வந்து உணர்றோமோ அதை வந்து கண்டுபிடிச்சு எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா நம்மளோட மணிக்கட்டு பகுதியில், அதாவது வந்து அந்த மாதிரி பகுதியில் வந்து நம்மளோட நாடி துடிப்பை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லி படத்துல வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து இரத்த ஓட்ட மண்டலம். இரத்த ஓட்ட மண்டலத்தில் வந்து இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதயம் வந்து உடலோட அனைத்து பாகங்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் ரத்தத்தை உந்தி தள்ளுது அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நுரையீரல் தமனி வேற, நுரையீரல் சிரை அப்படின்றது வேற. நுரையீரல் தமனி இருக்கு இல்லையா, அது வந்து வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை கொடுக்கும். ஸோ நுரையீரல் சிரைனா நுரையீரல்ல இருந்து இடது ஏற்றத்துக்கு ரத்தத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து சென்றுது அப்படின்னா அது நுரையீரல் தமனி. ஓகேவா? ஸோ நுரையீரல்ல இருந்து இடது ஏற்றத்துக்கு ரத்தத்தை எடுத்து போடுச்சுன்னா அது நுரையீரல் சிரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப ஈஸியானதான். ஸோ அடுத்து வந்து தமனி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து வெளிர் சிவப்பு நிறத்துல இருக்கும். சிரைனா அது வந்து கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். ஸோ நம்ம தமனிகள் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நூத்தா அப்படின்னு போட்டிருப்பேன், இது நுரையீரல் தமனி. நூசி அப்படின்னு போட்டிருப்பேன், இது வந்து நுரையீரல் சிரை. இந்த நுரையீரல் சிரை இருக்கு இல்லையா, அது வந்து சுத்த ரத்தத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போகும். ஓகேவா? மற்ற சிரைகள் எல்லாமே வந்து அசுத்த ரத்தத்தை வச்சிருக்கும். ஓகேவா? நுரையீரல் தமனி மட்டும் கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போகும். கெட்ட ரத்தத்தை நுரையீரல் தமனியில இருக்கும். மற்ற தமனிகள் எல்லாம் வந்து சுத்தமான ரத்தம் தான் வச்சிருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, தமனிகள்னாலே வந்து சுத்த ரத்தம் தான். ஓகேவா? சிரைனாலே வந்து அசுத்த ரத்தம் தான். ஓகேவா? நல்ல ரத்தம். நுரையீரல் தமனினா நல்ல ரத்தம், தமனினா நல்ல ரத்தம், சிரைனா கெட்ட ரத்தம். தமனினா நல்ல ரத்தம்னா நுரையீரல் தமனினா அது கெட்ட ரத்தம். ஓகேவா? சிரைனா கெட்ட ரத்தம்னா நுரையீரல் சிரைனா அது நல்ல ரத்தம். இந்த வேறுபாட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து இது வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதைத்தான் நாங்கள் அப்படி எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, தமனிகள் வந்து வெளிர் சிவப்பு நிறத்துல காணப்படும். ஸோ இது வந்து இதயத்திலிருந்து உடலோட எல்லா பாகங்களுக்கும் வந்து ரத்தத்தை வந்து எடுத்துட்டு போகுது. ஸோ நுரையீரல் தமனி தவிர மற்ற அனைத்து தமனிகளுமே சுத்த ரத்தத்தை தான் கடத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமனிகள் சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும், ஆனா நுரையீரல் தமனி தவறன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நுரையீரல் தமனியில கெட்ட ரத்தம் தான் போகும், அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சிரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்கதா வந்து சிரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடலோட பிற பகுதியிலிருந்து கெட்ட ரத்தத்தை வாங்கிட்டு ரத்தத்தை வந்து இதயத்துக்கு கொண்டு வரதே சிரைகள் தான். ஆனா நுரையீரல் சிரை மட்டும் வந்து நல்ல ரத்தத்தை கொண்டு வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். உடலின் பிற பகுதியிலிருந்து இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு வரும். நுரையீரல் சிரை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் அசுத்த ரத்தத்தை தான் வந்து கடத்துது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். இந்த எழுதியிருக்கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து இங்கே பாருங்க, குருதி நுண் நாளங்கள். இது என்னன்னா மிகவும் குறுகலான நாளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தில் இதை பற்றி சொல்லலை, எங்கே குருதி நுண்ணாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஸோ இது என்னன்னா தமனிகளோட முனைகள் இருக்கு இல்லையா, தமனிகளோட எண்டிங்கையும் சிரைகளோட ஸ்டார்டிங்கையும் இணைக்குதான், அதான் சொல்லியிருக்காங்க. தமனிகளோட முனைகளை சிரைகளோட இணைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவை ஆக்சிஜன் மற்றும் ஜீரணித்த சத்து உணவுப் பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு அளித்து, இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணுமா, இந்த குருதி நுண்ணாளங்கள் என்ன பண்ணும்னா ஆக்சிஜன் இருக்கு இல்லையா அதுவும், அதே மாதிரி ஜீரணமான சத்து உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே மற்ற உறுப்புகளுக்கு கொடுத்து அந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை திரும்பவும் எடுத்துட்டு வருமா. ஸோ அதுதான் வந்து குருதி நுண்ணாளங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மருத்துவமனைகளோட வந்து நோயாளிகளோட தேவைக்காக ரத்த வங்கியில சேர்த்து வச்சிருப்பாங்களா. ஸோ 18 வயசுக்கு மேல இருக்க ஒருத்தரும் வந்து ரத்த தானம் வந்து பண்ணலாம். ஸோ அவசர கால விபத்து டயத்துலையும் சரி, அறுவை சிகிச்சை டைமா இருந்தாலும் சரி, தேவைப்படுவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து கொடுக்கலாம். ஸோ ரத்த தானம் வந்து உயிர் காக்க உதவுது அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பாருங்க, 18 வயசுக்கு மேல இருக்க யாரா இருந்தாலும் ரத்த தானம் பண்ணலாம், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நரம்பு மண்டலம். மனிதனுக்கு வந்து நன்கு வளர்ச்சி அடைந்த நரம்பு மண்டலம் வந்து அமையப்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நரம்பு மண்டலம் வந்து நியூரான்கள் இல்லைன்னா நரம்பு மண்டலம்னா நரம்பு செல்களால் ஆனது, அதாவது வந்து நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நரம்பு மண்டலத்துல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் வந்து இருக்கு. ஸோ நரம்பு மண்டலத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூளை, தண்டுவடம்,
உணர்ச்சி உறுப்புகள் அதே மாதிரி நரம்பு செல்கள் எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா நரம்பு மண்டலத்தில் தான் இருக்குது. ஸோ நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலமும் இணைந்து தான் வந்து கடத்துதல் ஒருங்கிணைப்பு ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மூளை இது வந்து மத்திய நரம்பு மண்டலம், இதுவும் மத்திய நரம்பு மண்டலம் தண்டுவடம் அப்படின்றது. ஸோ இதோட தொடர்ச்சி தான் மூளையோட தொடர்ச்சி தான் வந்து தண்டுவடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் மூளை அப்படின்றது மத்திய நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதி. இது வந்து உடல் முழுவதும் அனைத்து செயல்களையுமே வந்து கட்டுப்படுத்துது. நம்மளோட நினைவாற்றல் ஞாபக சக்தி இது எல்லாமே வந்து காரணம் வந்து மூளை தான். ஸோ இங்கே பாருங்கள் தண்டுவடம் மூளை தண்டோட நீச்சியாக அந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி இருந்து அதோட நீச்சியாக வந்து கீழே நோக்கி போகிறது தான் வந்து தண்டுவடம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தண்டுவடம் ஓகேவா. இது மூளை தண்டின் மூலம் நீச்சியாக கீழ் நோக்கி செல்லும் உறுப்பு, நரம்பு நார்களினால் ஆனது. இது மூளையிலிருந்து சமிங்கைகளை இது வந்து மூளையிலிருந்து சமிங்கைகளை கடத்து தான் தண்டுவடம் ஓகேவா. ஸோ இது மூளையோடு இணைந்து தான் வந்து இதுவும் வந்து மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் தொடை நரம்பு, ஆர நரம்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஊடுகதிர் நரம்பு அல்லது வந்து இடைக்காஸ்டல் நரம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்க நரம்புகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரம்புகள், நரம்பு திரள்கள். இங்கே பாருங்கள் நரம்புகள், நரம்பு திரள்கள் இதெல்லாம் இணைந்தது தான் வந்து பக்க நரம்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மத்திய நரம்பு மண்டலத்துக்கும் மத்திய நரம்பு மண்டலமே எதுன்னு பார்த்தோம் மூளை தண்டுவடம். அதில் மூளையிலேருந்து சமிங்கைகள் தண்டுவடத்துக்கு வருது. ஸோ தண்டுவடத்துலேருந்து இந்த பக்க நரம்புகள் மூலமாக உடம்போட எல்லா பகுதிகளுக்கும் வந்து சமிங்கைகள் அதாவது வந்து ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்களா. இப்போ ஏதாவது பட்டா ஒரு ஃபீலிங் அதாவது வந்து உணர்ச்சி வருது வலிக்குதுன்ற அந்த ஃபீலிங் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து மூளையிலேருந்து தண்டுவடத்துலேருந்து பக்க நரம்புகள் மூலமாக உடலோட பிற பாகங்களுக்கு வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் மத்திய நரம்பு மண்டலத்துக்கும் மத்திய நரம்பு மண்டலத்துலேருந்து முழு பகுதிகளுக்கும் வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மூளை இது ஒரு சிக்கலான உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் மூளை ஒரு சிக்கலான உறுப்பு தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்டையோட கபால குழிக்குள்ள தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து 3 உரைகளால் வந்து சூழப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு ஓகேவா. ஸோ இதை வந்து மூளை உரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூளையை வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடலோட கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னு கேட்டோம்னா மூளை தான். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சிறுமூளை, இந்த பாருங்கள் இந்த மூளையோட தொடர்ச்சியாக தண்டுவடம் வந்துட்டு இருக்கு, அது பெருமூளை அப்படின்னு இருக்காங்க. தண்டுவடம் வந்து பின் மூளையில் இருக்கக்கூடிய இதுதான் பின்மூளை. இது முகுளத்தோட தொடர்ச்சியாக தான் வந்து தண்டுவடம் இருக்குது. ஸோ பின்மூளை இது முகுளத்தோட தொடர்ச்சியாக தண்டுவடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்டுவடத்தை வந்து முதுகெலும்பு தொடர் தான் வந்து பாதுகாக்குது ஓகேவா. ஸோ தண்டுவடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மூளையில் இருக்கக்கூடிய பல்வேறு பாகங்களோடு நரம்புகளால் வந்து இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து தண்டுவடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூளையை உடம்புல இருக்க பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்டுவடம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நரம்பு மண்டலத்தோட செயல்கள் என்னென்னா அதை கவனி அதை பரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த உணர்ச்சி ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வரது எல்லாமே வந்து நரம்பு மண்டலம் தான். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணர்ச்சி உள்ளீடு அப்படின்னா உணர்வு உறுப்புகள்லேருந்து சமிங்கைகளை வந்து கடத்துறது, ஒருங்கிணைப்புனா உணர்ச்சி சமிங்கைகளை ஒருங்கிணைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குதல். ஸோ இப்போ என்னன்னா எதையாவது வந்து இப்போ யாராவது நம்மளை திட்டுறாங்கன்னா அப்படியே நமக்கு அந்த இது அப்படியே கோவமாக வரும்ல, அந்த சமிங்கையை வந்து கடத்துது இல்லையா, அதெல்லாம் நரம்பு மண்டலம் தான். ஸோ அது இந்த கோவத்தை வந்து வச்சுக்கிட்டே நம்ம திரும்ப ரிட்டன் பதில் கொடுக்குறோம் இல்லையா, அதான் ஒருங்கிணைப்பு. அதான் சொல்லியிருக்காங்க உணர்ச்சி சமிங்கைகளை ஒருங்கிணைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் பதில்களை கொடுத்தல் அது எல்லாமே வரும். அண்ட் செயல் வெளிப்பாடு அப்படின்னா அப்படி அடிக்க சொல்றது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இதில் தான் அந்த செயல் வெளிப்பாடுல தான் வரும். மூளை மற்றும் தண்டுவடத்தில் இருந்து சமிங்கைகளை செயல்படும் உறுப்புகளாகிய தசை மற்றும் சுரப்பிகளுக்கு கடத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க இது எல்லாமே நரம்பு மண்டலத்தில் வரும். ஸோ மூளை இருக்கு இல்லையா, மூளையில் வந்து 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை வந்து ஒரு நபர் ஒரு நாள் வந்து சேர்த்து வைக்க முடியும். ஒருவர் அவரோட அவரோட வாழ்நாளில் சேர்த்து வைக்க முடியும். மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உணர்வுறுப்புனா எது, நம்மளோட கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இதுதான் வந்து உணர்வுறுப்புகள் ஓகேவா. இதன் மூலமாக தான் நம்ம பார்க்கறது, கேட்கறது, அதே மாதிரி நுகர்தல், இந்த வாசனை வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சுவைத்தல், உணர்தல் இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ண முடியும். ஸோ கண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நம்மளால் பார்க்க முடியும். அதோட நிறம் என்ன, வடிவம் என்ன, அளவு என்ன, ஸோ அது பக்கத்தில் இருக்கா, தூரத்தில் இருக்கா, நகருதா, நிலையாக நிற்கிதா, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட கண்ணில் வந்து தூசி படியாமல் வந்து நம்மளோட கண்ணை வந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கண் இமைகளும் கண் புருவங்களும் தான் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணில் வந்து 3 பகுதிகள் இருக்குது. ஸோ கார்னியா, ஐரிஷ், இன்னொன்று வந்து பியூபில் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முக்கிய பகுதி. ஸோ பியூபில் அப்படின்னா கண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஐரிஷ் இந்த இருக்கா. ஸோ கார்னியா அப்படின்றது வந்து இந்த முன்னாடி இருக்கா. ஸோ கார்னியா, ஐரிஷ், பியூபில் அப்படின்னா கண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செவிகள் ஒளியை வந்து கேட்கறதுக்கு, சவுண்டை வந்து கேட்கறதுக்கு செவி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளோட சவுண்டு நம்ம கேட்கறது வந்து மென்மையான சவுண்டா இல்லை ரொம்ப பயங்கரமான சவுண்டா, மந்தமான சவுண்டா, அதெல்லாம் நம்ம செவினால வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு,
இந்த அதுக்கு பாருங்க, நான் கர்சர் வச்சிருக்க இடத்துல பாருங்க, நம்ம நடக்கும்போது ஓடும்போதும் இல்லைனா வந்து மலையில ஏறும்போதோ நம்ம உடம்ப வந்து நிலையா வச்சுட்டு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட செவி தான். ஓகேவா? ஸோ செவிகள் அப்படின்றது நம்ம நடக்கிறச்ச ஓடுறச்ச அதே மாதிரி மலையில ஏறும்போது நம்மளோட உடம்ப சமநிலையில வந்து வச்சிருக்க உதவும். ஸோ செவி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 3 இருக்கு. புறச்செவி, நடுச்செவி, உட்செவி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இங்கே பாருங்க, புறச்செவி இதை வந்து செவி மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செவிப்பறை சவ்வு, இந்த நடுச்செவி இந்த இருக்க பாருங்க, தான் நடுச்செவி. ஓகேவா? ஸோ இது உட்செவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உட்செவியில தான் வந்து சுத்தி, பட்டடை, அங்கவடி அப்படின்னு சொல்லி 3 எலும்புகள் இருக்கு. இந்த அங்கவடி எலும்பு தான் ரொம்ப ரொம்ப சின்ன எலும்பு. பார்த்தோம் நம்ம 2.8 மில்லிமீட்டர் அளவு தான் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இது பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மனிதனோட புறச்செவியில் இருக்கக்கூடிய மடலை வந்து புறச்செவி மடல், அதாவது வந்து பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னானா என்னது? புறச்செவி மடல். பார்த்துக்கோங்க, எப்பயுமே பிராக்கெட்டில் இருக்கிற ரேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து தோல். ஸோ உடல் முழுவதுமாக மூடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது அப்படின்னு கேட்டோம்னா தோல் தான். ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம ஏதாவது தொட்டு நம்ம உடம்புல ஏதாவது வந்து டச் ஆகுது அப்படின்னாலும் சரி, ஸோ ஏதாவது வந்து குளிர்ச்சியாக இருக்கா, அந்த அந்த பொருள் வந்து குளிர்ச்சியாக இருக்கா, வெப்பமாக இருக்கா, இல்லை வளவளப்பாக இருக்கா, சொரசொரப்பாக இருக்கா, காஞ்சிருக்கா, ஈரமாக இருக்கா, கடினமாக இருக்கா, மிருதுவாக இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்மளோட தோலால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ தோல் வந்து உடம்பை வந்து மூடி இருக்கிறதுனால தான் நோய் கிருமிகள்ல இருந்து நமது உடம்பை வந்து பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, நமது உடலை வந்து ஈரப்பசையோட வைக்கிறதுக்கு வந்து தோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியான உடல் வெப்பநிலையை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் வந்து தோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தோலோட பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணீர்கள்ட்ட இருந்து உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய அரண் எதுன்னு கேட்டோம்னா தோல் தான். அதே மாதிரி நம்மளோட சூரிய ஒளியை வந்து பயன்படுத்தி உடலுக்கு தேவையான விட்டமின் டியையும் வந்து நம்ம தோல் வந்து தயாரித்து கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ உணர்வு உறுப்புகளை பாதுகாத்துக்களவும் என அதிகமான ஒளியிலையோ அது குறைந்த ஒளியிலையோ இல்லைன்னா வந்து நகரக்கூடிய வாகனத்தில் நம்ம படிக்கக்கூடாது. அதே மாதிரி தொலைக்காட்சி, கணினி, தொலைபேசி, மடிக்கணினி இதெல்லாம் வந்து அதிக நேரம் பார்க்கவே கூடாது. ஸோ நம்ம கண்ணில் இருக்க தூசியை வந்து நம்ம நீக்கணும்னு நினச்சோம்னா டெய்லி 2லேருந்து 3 மணி நேரம் ஒரு சுத்தமான தண்ணி வச்சு கண்ணை வந்து கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. செவிகள் வந்து கடுமையாக அடி விழுகாம மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி கொண்ட ஊசி பல்குச்சியெல்லாம் வச்சு வாயெல்லாம் வந்து குத்தக்கூடாது. செவிகளை வந்து செவிகளை வந்து சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா காது சவ்வு வந்து கிழிஞ்சிரும் அப்படின்னு இருக்காங்க. இல்லைன்னா காதில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தோல் வந்து சுத்தமாக இருக்கணும்னா டெய்லி வந்து ஒரு தடவையாவது குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம். நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பின்னு 2 இருக்குது. நாளமில்லா சுரப்பி மண்டலம் சுரக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு பேர் வந்து ஹார்மோன்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. நொதின்றது வேற, ஹார்மோன்றது வேற. ஸோ இதில் நாளமில்லா சுரப்பிகள் என்ன வேதிப்பொருளை சுரக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹார்மோன்களை தான் வந்து சுரக்குது. இங்கே பாருங்கள், இந்த எந்தெந்த சுரப்பி எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மூளை மண்டப்பகுதியிலே பாருங்கள், மூளையிலே வந்து ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பின்னு இருக்குது. கழுத்துக்கிட்ட வந்து தைராய்டு சுரப்பி இருக்குது. நம்ம மார்பு பகுதிக்கிட்ட தைமஸ் சுரப்பி இருக்குது. நம்ம வயிற்றோட இது பகுதியில் வந்து கணையம் இருக்குது. ஸோ சிறுநீரகத்தில் வந்து அட்ரினல் சுரப்பி, விந்தகம், மான், தொப்புள் கொடி, இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிட்யூட்டரி சுரப்பி எங்கே இருக்குது, அதோட இருப்பிடம் என்ன சுரப்பி, அதோட இருப்பிடம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்யூட்டரி சுரப்பினா மூளையோட அடிப்பகுதியில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மூளையோட அடிப்பகுதி இருக்கு பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்றது. ஸோ பீனியல் சுரப்பினா அதுவும் மூளையோட அடிப்பகுதியில் தான் இருக்கு. தைராய்டு சுரப்பினா கழுத்து, தைராய்டுனா கழுத்து, தைமஸ்னா மார்பு கூடு. ஓகேவா? ஸோ கணையம்னா வயிற்றோட அடிப்பகுதி, அட்ரினல்னா சிறுநீரகத்தோட மேல் பகுதி. ஸோ இனப்பெருக்க உறுப்புகள் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இடுப்பு குழிக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து கழிவு நீக்க மண்டலம். நம்மளோட உடம்புல இருந்து நைட்ரஜன் கலந்த கழிவுகள் வந்து கழிவு நீக்க மண்டலம் மூலம் வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கலந்த கழிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நைட்ரஜன் கலந்த கழிவுகள் எல்லாமே. ஸோ இதுல வந்து சிறுநீரகம், சிறுநீர் நாளம், சிறுநீர் பை, சிறுநீர் புறவலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுநீர் புறவலிக்கு பேர் என்னன்னா யூரித்ரான்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கலந்ததான் கழிவு நீக்க மண்டலம். ஸோ நம்மளோட சிறுநீரகங்கள் வந்து இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், அவரவித வடிவத்தில் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெஃப்ரான். நரம்பு மண்டலம் அப்படின்னா நியூரான்கள், சிறுநீரகம்னா நெஃப்ரான்கள். ஸோ இது வந்து ரத்தத்தை வந்து வடிகட்டி சிறுநீரை மட்டும் வெளியேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. கார்டெக்ஸ் மெடுலான்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளோட சிறுநீரக மண்டலத்தில் தான் இருக்குது. சரியா? ஸோ நம்ம ஏன் நீர் குடிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல வந்து 70% வந்து நீர் இருக்குது. ஸோ நம்மளோட உடம்புல நம்மளோட மூளையில் சாம்பல் நிற பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த பகுதியில் தான் அதிக அளவு நீர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நீர் அப்படின்னு பார்த்தோம்னா 85% வந்து நீர் இருக்குது. எங்கே? நம்மளோட மூளையில் சாம்பல் நிற பகுதியில். ஸோ கொழுப்பு செல்கள்லையும் நீர் இருக்குது. ஸோ கம்மியான அளவு ஒரு 15% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாகவும் நம்ம குடிக்கக்கூடிய நீர் மூலமாக வந்து ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்ம நீர் வந்து குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கழிவு நீக்க மண்டலம் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுநீரக தமனி. சிறுநீரக தமனி இருக்குது, சிறுநீரக சிரை இருக்குது. சிறுநீரக தமனி அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் மற்றும் யூரியா இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து சிறுநீரகங்களுக்கு வந்து கொண்டு வருமா. சிறுநீரக சிரைன்றது வடிகட்டப்பட்ட ரத்தத்தை வந்து
சிறுநீரகத்தில் இருந்து கீழ்ப்பெருஞ்சிரைக்கு அனுப்புறது தான் வந்து சிறுநீரக சிரை. ஓகேவா? ஸோ சிறுநீர் குழாய் அப்படின்னா சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரை வந்து சிறுநீர் குழாய்னா ஒன்றும் இல்லை, சிறுநீரகம் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சிறுநீரை வந்து சிறுநீர் குழாயிலிருந்து சிறுநீர் பைக்கு வரும். அதுக்கு தான் வந்து அந்த அப்படி கடத்துறதுக்கு தான் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் பைக்கு அந்த சிறுநீரை கடத்துறதுக்கு தான் சிறுநீரக குழாய் வந்து பயன்படுது. ஸோ அடுத்து வந்து சிறுநீரகங்கள் அப்படின்னா ஸோ பின்பக்க விலா எலும்புகளில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பின்பக்க விலா எலும்புகள் அமைஞ்சிருக்கு. ஸோ உடல் திரவத்தோட வேதிய கூட்டமைப்பை ஒழுங்குபடுத்துறது எதுன்னு கேட்டால் சிறுநீரகங்கள் தான். ஸோ சிறுநீர் பை விரிவடையக்கூடிய தசைகளாலான சிறுநீரானது உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு முன்பு இப்பை அதான் உடம்பில் அது விரிவடக்கூடிய தசைகளானது தான். ஓகேவா? நம்மளோட உடம்புல இருந்து சிறுநீர் வந்து வெளியேறதுக்கு முன்னாடி ஸோ இந்த பை வந்து தற்காலிகமாக சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுநீர் புறவலி. இது வந்து தசைகளால் சூழப்பட்ட ஒரு குழல் போன்ற அமைப்பு தான். ஸோ இதன் மூலமாக தான் வந்து சிறுநீரானது உடம்புல இருந்து வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சிறுநீரக தமனி, சிறுநீரக சிரை, சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறுநீர் குழாய். ஏன்னா பின்னாடி வந்து இதோட அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க, அதாவது வந்து கரெக்டாக ஆர்டர் படி எழுத சொல்லியிருக்காங்க புக் பேக் கொஸ்டினில். ஸோ அடுத்து வந்து முடிஞ்சிச்சு, லெசன் வந்து முடிஞ்சுது. பாருங்க, எலும்பு மண்டலம் உடலுக்கு வந்து வடிவம் கொடுப்பதோடு உடலில் உள்ள மிருதுவான எப்பயுமே வந்து ஒரு லெசனுக்கு பின்னாடி நினைவில் கொள்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லைன்னா மீள் பார்வைன்னு கொடுத்துருப்பாங்க. அதை எப்பயுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாமே ஷார்ட்லைஸ் பண்ணி பின்னாடி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்லைஸ் கிடையாது, முக்கியமான பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எலும்பு மண்டலம் தான் வந்து உடலுக்கு வந்து வடிவம் வந்து கொடுக்குது, உடலில் இருக்கக்கூடிய மிருதுவான உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. ஸோ நம்மளோட உடம்புல வந்து 3 வகையான தசைகள் இருக்குது. அது எலும்பு தசை, மென் தசை, இதய தசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதயம், ரத்தம், ரத்த குழாய் தான். ஸோ உதரவிதானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது மார்பு குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய, பார்த்துக்கோங்க, மார்பு குழியோட தரைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தட்டையான திசு எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? உதரவிதானம் தான் அது. ஸோ அடுத்து வந்து செரித்தல், நான் முன்னக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பெரிய மூலக்கூறுகளை வந்து சின்ன மூலக்கூறுகளாகவும் கரையும் பொருட்களாகவும் மாற்றினா அதுதான் செரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூளை வந்து மண்டை ஓட்டுனால தான் வந்து பாதுகாக்கப்படுது. மூளையில் 3 பகுதி இருக்குது. ஸோ முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லுவாங்க. உணர்வு உறுப்புகள்னா கண்கள், செவிகள், மூக்கு, நாக்கு, தோல், இது எல்லாமே வந்து உணர்வு உறுப்புகளில் தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதோட புக் பேக் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.